வர்த்தக உலகம் வழங்குவோர் அட்வென்ச்சர் இந்தியா கமாடிட்டி ட்ரேடிங் கம்பெனி உடன் வழங்குவோர் சக்தி இன்வெர்டர் UPS மற்றும் ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். வணக்கம் நேயர்களே, இன்றைய வர்த்தக உலகம் நிகழ்ச்சியில் சிறிய நடுத்தர மற்றும் குறு நிறுவனங்கள் நிதி திரட்டக்கூடிய வாய்ப்புகள் என்ன இருக்கிறது, அதில் குறிப்பாக வெஞ்சர் கேபிட்டல் அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கிறோம். இது குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் 42059292 என்ற தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் போது நிறுவனங்களுக்கான ஸ்டார்ட் அப் கேபிட்டல் அப்படின்றது எப்பவுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்போ திருப்பி அவங்க நகையை அடகு வைத்து திருப்பி எடுத்துக்கிறது, அப்புறம் அவங்களுடைய ஓன் கார்பஸ் ஃபண்டு, இந்த மாதிரி பலவிதமான ஒரு ஆரம்பகட்ட தொடக்க முதலீட்டை அவங்க கையில் வச்சுக்கொண்டு ஒரு சிறிய நிறுவனங்களை தொடங்குவது, தொழில் நிறுவனங்களை, சேவை நிறுவனத்தையோ தொடங்குவது அப்படின்றது நார்மலாக நடைமுறையில் உள்ளது. அந்த கான்செப்ட் நன்றாக இருக்கும் பொழுது அந்த கான்செப்டை பேசி அவங்களோட பிஸ்னஸ் மாடலை பொறுத்து தனியார் நிறுவனங்களும் சரி, தனி முதலீட்டாளர்களும் சரி, வங்கிகளும் சரி அதற்கு முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நீண்ட கால அடிப்படையில் அந்த தொழில் நன்றாக நடக்கும், வெற்றி பெறும் அப்படின்றதில் ஒரு அதிகமான ரிஸ்க் எடுத்து ஒரு நீண்ட கால அளவில் அந்த முதலீடுகளை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதில் வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய புது மாடல் இது. அமெரிக்காவுடைய ஜிடிபியில் இது 2% இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே உருவாக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளில் தனியார் நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் கிட்டத்தட்ட 11% இந்த வெஞ்சர் கேபிட்டல் மூலமாக தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. போன்ற பல விஷயங்கள் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியிலையும் பேசவிருக்கிறோம். இது குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திரு பி ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன் ஃபினான்சியல் லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய BRK அகாடமி அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர். இதில் நிதி திரட்டும் முயற்சிகளை பற்றியும் பல ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் ராமகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். பொதுவாக நிறுவனங்களுக்கு SME நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சிறிய மற்றும் நடுத்தர குறு நிறுவனங்கள் அப்படின்னு வரும்பொழுது நிதி திரட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்போது உள்ள நிலையில் இந்தியாவில் உள்நாட்டை பொறுத்தளவிற்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன இருக்கிறது சார்? பேசிக்கலி SME அண்ட் MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் கவர் பண்ணுறாங்க. ஆட்டோ செக்டர்லேருந்து எனி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், பெரிய நிறுவனங்கள்லாம் இவங்களை நம்பி நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆட்டோ செக்டர் எடுத்திங்கன்னா அவங்களோட நம்பி நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட சின்ன சின்ன பார்ட்ஸ் பண்ணுற கம்பெனி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கலி கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு தொன்று தொட்டு நம்ம நாட்டில் இது வரைக்கும் தொன்று தொட்டு வந்துன்றது டெட் பேசிஸ், அதாவது இவங்களோட மார்ஜின் பண்ணி போட்டு கடன் வாங்குறது, இதுதான் தொன்று தொட்டு வந்துட்டுருக்கு நம்ம நாட்டில். இப்போ ஆஃப் லேட் கொஞ்சம் இந்த வெஞ்சர் கேபிட்டல், ப்ரைவேட் ஈக்விட்டி அப்படின்ற கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் புதுமையாக வந்துட்டுருக்கு. இப்போது டெட் பேசிக்கலி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ குவைட் கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது. பட் என்னென்னா கொலாட்ரல் பேஸ்ட் ஃபண்டிங்கே எதிர்பார்க்குறாங்க. அது பாசிபிளி பேங்கர்ஸோட அக்கௌண்டபிலிட்டிக்காகவா இல்லைனா அவங்களோட NPA லெவல்ஸ்க்காகவா தெரியல. பட் நிறைய நல்ல பண்ணுற நிறுவனங்கள் SMEs நிறைய பேருக்கு கொலாட்ரல் இல்லாதனால கடன் நிறைய கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ இப்போது அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக இப்போ வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டும் ப்ரைவேட் ஈக்விட்டியும் வந்துட்டுருக்கு. இப்போ கொலாட்ரல் இல்லாமலேயே ஒரு குறுகிய தொகையை தரக்கூடிய அளவுக்கு வங்கிகளில் தயாராக தானே இருக்காங்க அவங்க? ஆமாம், 25 லட்சம் வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமல் நிறைய நேஷனலைஸ்ட் பேங்கே ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கொலாட்ரல் வேணுங்கிறாங்க, 100%ங்கிறாங்க, 120%, 150%, அவன் பேங்க் என்ன நேம் பண்ணுறோம் அந்த மாதிரி. பட் அது இல்லாமல் கூட ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ப்ரொவைடட் நீங்கள் இந்த பிஸ்னஸ் இருக்கணும், ஒரு விண்டேஜ்னு சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, யார் உங்கள் பெரிய கஸ்டமர்ஸ். ஸோ பெரிய லார்ஜ் ஆட்டோ காம்பனன்ஸ் பண்ணுற கம்பெனியோ இல்லை லார்ஜ் ஃபார்மா பண்ணுற கம்பெனிக்கோ நீங்கள் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா அப்போ இது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாமல் கொலாட்ரல் இல்லாமையும் பண்ணி தராங்க பேங்க்ஸ். பட் இருந்தாலும் நம்ம அதை அழகாக பார்சல் பண்ணி கொண்டு போகிறது அந்த இண்டிவிஜுவலோட சாமர்த்தியம். இப்போ இதில் மேனுஃபேக்சரிங் இருக்குது அப்படின்றதுக்கு மேனுஃபேக்சரிங் நம்ம சர்வீஸ் செக்டரில் வரும்போது இதுக்கு எந்த மாதிரியான அந்த நிறுவனங்களுக்கு கடன் கிடைக்கிறது அப்படின்னு டெட் பேஸ்டு லோன்ஸ் அப்படின்றது? இப்போது டெட் பேஸ்ட் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா பில்ஸ் பர்ச்சேசஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ சர்வீஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஆஃபீஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். இப்போ அவங்க ஒரு பெரிய குரூப்போட பார்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. பட்டு சுயமாக ஆரம்பிச்சிருந்தா
அவங்களுக்கு வந்து டேர்ம் லோன் வாங்குறது கொலாட்ரல் பேஸ் பண்ணி தான் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ ஆஃபீஸ் எடுக்கிறது, இன்டீரியர் பண்ணுறது, இது வந்து டான்ஜிபிள் அசெட்ஸ் தான். இருந்தாலும் அந்த பேங்க் செக்யூரிட்டி வச்சுக்கலாம். உங்களால் கடன் திருப்பி கொடுக்க முடியலன்னா அதை விற்று அவன் பணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லையா. ஸோ இப்போ இன்டீரியர் பண்ணுறோம், எங்கே விற்க முடியும், பண்ண முடியாது. அதனால் அவங்க வந்து அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு செக்யூரிட்டி வாங்கிப்பாங்க. பட் இவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, வெறும் டெட்டாஸ் ஃபண்டிங் தான். ஸோ இந்த டெட்டாஸ், அதாவது புக் டெட்ஸ் நம்ம பில் பண்ணுறோம் இல்லையா, அது வாங்குற வரைக்கும் அது நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலாக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பேங்க்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. அது பில்ஸ் பர்ச்சேசஸ் பெரிய கம்பெனிஸ் பண்ணால் மட்டும் அதை பண்ணுறாங்க. இப்போ பெரிய கம்பெனிஸோட இல்லாமல் நீங்கள் சுயமாக அவங்களுடைய சுய தொழில் அவங்களாவே ஆரம்பித்து ஒரு மேனுஃபேக்சரிங்கோ இல்லாட்டி ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கோ ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு அரசுலையோ இல்லாட்டி வங்கிகள்லையோ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கொலாட்ரல் இல்லாமல் அப்படின்னாக்கா குறைந்தபட்ச தொகை தான் வாங்க முடியுது. ஆமாம். இதை தவிரனா திருப்பி ஏதாவது அவங்க திருப்பி கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தா தான் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கா? அப்படி இல்லை. இப்போது ஆரம்பத்தில் கொலாட்ரல் ஒன்று இன்சிஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 கோடிக்கு ஒரு எஸ்எம்இ செக்டர் ஆரம்பிக்கிறேன், 5 கோடி பிளான்ட் மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 3 கோடி சொத்து இருக்குது. அது 3 கோடி இந்த வீடை கொடுத்து வாங்கிடுறேன். அப்புறம் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கிங் கேபிட்டல் வேண்டியிருக்கு. அப்போ வந்து உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது உங்களுக்கு ட்ராக் கரெக்டாக இருந்து, சிபில் ஸ்கோர்ஸ் கரெக்டாக இருந்து, அந்த வாங்கின கடனோட வட்டி கரெக்டாக பே பண்ணி, சிபில் ஸ்கோர்ஸ் கரெக்டாக இருந்து, கிரெடிட் கார்டு பவுன்ஸ் பண்ணாமல் இருந்து, உங்கள் கார் லோன்ஸோ ஹவுசிங் லோன்ஸோ கரெக்டாக பே பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து ஃபர்தர் லோன்ஸ் அதே கொலாட்ரல் வச்சுனே கிடைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதாவது தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துக்காவது அவங்க அந்த மாதிரியான நடைமுறை பிஸ்னஸ் நடைமுறை தொடர்ந்து பண்ணியிருக்கணும். கரெக்ட். செக் பவுன்ஸ் ஆகிடக்கூடாது, சிபில் ரேட்டிங் கரெக்டாக இருக்கணும். மீன் டைம் வந்து எங்கேயுமே இந்த ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது ஒரு க்ரோத் இருக்கணும். கரெக்ட். அந்த விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டுமே அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நின்றது. கரெக்ட். ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறக்குள்ள முதல்ல அந்த ஒரு 3 வருடங்கள் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக தானே. கரெக்ட். ஏன்னா புதுசாக வர்றவங்க ஆர்டர் பிடிக்கணும், கஸ்டமர்ஸ் பார்க்கணும், கிளைண்ட் எந்த மாதிரிக்கு அவங்க திருப்பி கரெக்டாக பில்ஸ் கொடுக்கணும். அந்த ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த கொடுத்த ஆர்டருக்கு அவங்க திருப்பி பணம் தரக்கூடியது, திருப்பி அது வரக்கூடிய அந்த டிலே வேறு இருக்கும். கரெக்ட். இந்த இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அப்போ அந்த அளவுக்கு வெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிளாசிக் கேஸே சொன்னோம். ஒரு சின்ன எஸ்எம்இ செக்டர், அவங்க இப்போது வந்து ஒரு 8-9 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க டில் 2 இயர்ஸ் பிஃபோர். ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் தான் அவங்க. அந்த 8-9 க்ரோஸ்க்கு அவங்க மிஷினரியில் ஒன்றும் பெருசாக கிடையாது. காக்குலர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் அவங்க. இது பெரிய மிஷினாக கிடையாது, எல்லாம் மெக்கனைஸ் லேபர். இந்த ஹுக்ஸ் பண்ணுற கம்பெனி, அந்த மிலிட்டரி ஹுக்ஸ், மிலிட்டரி பேக்ஸ்க்கான ஹுக்ஸ் பண்ணுற கம்பெனி, சின்ன தொழில், சிறு தொழில் தான். அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அதுக்கு வந்து ஒரு 50 lakhs 60 lakhs தான் வேண்டியது. அதை அப்பாவே கொடுத்துட்டா பண்ணிட்டார், அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டார். இப்போது அதை வச்சுட்டு 8 crores 9 crores வரைக்கும் ப்ரைவேட்டில் பாரோ பண்ணி 2%, 2%, 3% ப்ரைவேட்டில் பாரோ பண்ணி ஆரம்பித்தார். நம்மக்கிட்ட வந்தப்புறம் அவருக்கு வந்து சொத்து வந்து ஒரு 2 கோடி தான் சொத்து இருந்தது. அவருக்கு போகிற 3 கோடி அந்த சொத்தை வச்சே கடன் வாங்கி இன்னைக்கு வந்து அவர் இந்த வருஷம், இந்த ஃபோர்த் கமிங் இயர், ஹீஸ் லைக்லி டு டச் அபவுட் 15-20 crores ஆஃப் டர்ன் ஓவர். அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அவர் வளர்த்து விட்டோம். ஸோ வங்கிகள் டெஃபினட்டாக என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து அதை அந்த இன்ஃபர்மேஷன், நீங்கள் யாருங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டாக போய் வங்கியில் போய் சேர்க்கறது நம்ம கடமை. ஸோ அது நம்மளே பண்ணுறது தான் மோர் கன்வின்சிங்காக இருக்கும் பேங்கர்ஸ்க்கு. இப்போ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் போய் ஒரு ப்ரொபோசல் கொடுத்த விட, ஆஸ் அ இன்ஜினியர் நீங்களே உங்கள் ப்ரொபோசல் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து ஃபினான்ஸும் தெரிஞ்சுட்டு பிரீஃப் ஆஃப் ஃபினான்ஸ் தெரிஞ்சு நேராக போய் இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாக நிறுவனங்களுக்கு இந்த நிதி அப்படின்றது எந்த அளவுக்கு தேவை? இது முக்கியம். எனக்கு பிஸ்னஸ் தெரியும், பிஸ்னஸ் மாடல் நல்ல பிஸ்னஸ் மாடல், ப்ளஸ் எனக்குமே அதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பட் இதை வச்சு திருப்பி ஃபண்ட் ரைசிங் அப்படின்றதுக்கு வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைடனாக இருக்குங்க? ஒன்று, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும்? ஒன்று பிளான்ட் மிஷின் போனால் லாங் டேர்ம் லோன்ஸ் வேணும். ஷார்ட் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் போனால் சிசி, கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆரம்பிச்சீங்கன்னா டிவென்ச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 0 கூப்பன் டிவென்ச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து புதுமையான ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் அதுக்கு வட்டி கிடையாது. 0 கூப்பன்னா வட்டி கிடையாது. ஆனால் ஒரு 3 வருஷம் கழிச்சு 4% டிவென்ச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, பேங்க்ஸ் இன்ஸ்டியூஷன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது அதுக்கு அந்த ப்ரீமியம் என்ன, இப்போ நம்ம வட்டி வந்து 10% வச்சுக்கோங்க, 3 வருஷம் கழிச்சு 30% கொடுவோம். அவங்க ரேட் ப்ரீமியமில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போது அந்த வட்டி நம்ம கொடுக்காத வட்டியை நம்ம கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ்லேயே இல்லையா. இப்போ 10% வட்டி தந்தா அந்த வட்டியை வந்து நான் சேவ் பண்ணியிருப்பேன், அந்த வட்டி நான் திருப்பி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 0 கூப்பன் டிபென்ச்சர்ஸ் சொல்லும்போது திருப்பி நீங்கள் சொல்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் கொடுக்கும்போது ப்ரீமியம் ரேட்டில் தரணும்னு சொல்லி அது பை வே ஆஃப் அது நம்ம ப்ரீமியம் சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக நம்ம இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம்ல. கணக்கு எடுத்துக்கலாம் தாராளமாக. பட் கொடுக்க வேண்டிய நெசசரி கிடையாது, பட் கொடுக்கும்போது நம்ம அதுக்கான கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதுக்கு ஒரு நேரம் இருக்கார், அவருடைய கேள்வி என்ன பார்க்கலாம். வணக்கம் வர்த்தக உலகம். வணக்கம் சார்.
வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் சதீஷ். நான் டெல்லியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சதீஷ். சார், ரீசெண்டா ஒரு சின்ன ஆர்டிகல் படிச்சிருந்தேன் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல. ம். எப்படின்னாக்கா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் அப்ஸை பேஸ் பண்ணி நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. கிட்டத்தட்ட 10 மில்லியன் என்டர்பிரைசஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ம். அண்ட் 2015 அவங்களோட மார்க்கெட் வந்து $15 பில்லியன் கிராஸ் பண்ணிரு அப்படின்ட்டு நான் படிச்சிருக்கேன். சரி. அதை பத்தி சாரோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஓகே, சரி. இப்போ எஸ்எம்இ செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட 45% ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் எஸ்எம்இ செக்டர்னு வருது. கிட்டத்தட்ட நம்மளோட 40% எக்ஸ்போர்ட்ஸ் எஸ்எம்இல தான் வருது. எம்எஸ்எம்இ, நான் சொல்றது எம்எஸ்எம்இ. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ எம்எஸ்எம்இயோட கான்ட்ரிபியூஷன் டு த எக்கானமி இஸ் ஹியூஜ். சிங்கிள் லார்ஜஸ்ட் நான் சொல்லுவேன். இப்போ வந்து இந்த வர வருடம் அதை வந்து நம்ம அந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதாக கவர்மெண்ட் ஒரு பிளான் வச்சுருக்காங்க. பை என்கரேஜிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ், பை என்கரேஜிங் பேங்க் ஃபினான்ஸ், கிரெடிட் ஆஃப் டேக்ஸ், அப்புறம் புது ப்ராடக்ட்ஸ், இசிபி மாதிரி ப்ராடக்ட்ஸ், நாவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எம்எஸ்எம்இயோட க்ரோத்தை கொஞ்சம் ஃபியூல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது இசிபி போன்ற எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படின்றது வெளிநாடுகளில் போய் அந்த கரன்சியில் போய் நம்ம கடன் வாங்கி உள்ள நம்ம பிஸ்னஸ் கொண்டு வர்றதுக்கு பொதுவாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸை நம்புறது அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸும் கொடுக்கணும் நம்ம. அப்போ இதுக்கான அந்த கேப் இருக்கும் இல்லையா, இங்கேருந்து நம்ம அங்கே போய் அவங்கள்ட்ட திரட்டுறது அப்படின்றது பெரிய நிறுவனங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சிறிய நிறுவனங்களுக்கு வரும்பொழுது இது அவங்க எந்த மாதிரி நிறுவனங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அது இப்போது இசிபி பண்ணுறவங்க வந்து ஒன்று ஃபாரின் பேங்க்ஸ் இன் இந்தியா இருப்பாங்க, ஆர் நேஷனலைஸ்ட் பேங்க் அப்ராட் இருப்பாங்க. இதுதான் ரொம்ப ஈஸி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட் பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராஜெக்ட் போட்டு பேங்க்கில் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். இதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, இதில் ஒன்றும் சேஞ்ச் இருக்க போதில்லை. ஆனால் அந்த அப்ரைசலும் அதான் பண்ண போகிறாங்க, எல்லாமே முடிச்சிருவாங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி லோக்கல் சொத்தை ஃபாரின் பேங்க்கும் இன்ஸ்டிடியூஷனும் எடுத்துக்கூடாது, செக்யூரிட்டியா டைரக்டா எடுத்துக்கூடாது. அதனால இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் மாதிரி ஒரு பேங்க், அவங்க வந்து இப்போ நியூயார்க்லேருந்து நான் ஃபண்டிங் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்டேட் பேங்க் சென்னையில் போய் என்னோட ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்து அவங்க அப்ரைஸ் பண்ண சொல்லி ஸோ என்னெல்லாம் கொடுக்குமோ அதெல்லாம் கொடுத்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவேன். சாட்டிஸ்ஃபை பண்ண அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், ஏன் நீங்கள் வந்து எனக்கு அப்ரைஸ் பண்ணி கொடுத்துருங்கோ, நீங்கள் உங்களோட ஒரு கம்ஃபர்ட் லெட்டரோ ஒரு ட்ரஸ்டி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் என்னோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சொத்தை எங்கே வச்சுக்கோங்க. நீங்கள் நான் உங்கள் சாப்பிட்டு சொத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் கொடுத்தோம்னா அவங்க வந்து டைரெக்டாக அந்த கம்பெனிக்கு ஃபண்டிங் கொடுத்துருவாங்க. த்ரூ பேங்க் மூலமா தான் அந்த ஃபண்டிங் வரும். ஆமாம், அதுக்கு ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஃபார்ம் 81 ஃபைல் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும், லோன் அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும் ரிசர்வ் பேங்க்ல, த்ரூ எல்லாம் உங்க ஆத்தரைசேஷன் மூலமே போகணும். அதெல்லாம் கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. ஆர்பிஐ வெப்சைட் பார்த்தாலே அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இன்னொரு நேயர்கார் அவருடைய கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ ஹலோ, கால் ட்ராப் ஆயிருக்கு சார். ஹலோ, பொதுவாக வந்து இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படின்றது டாலர் டேர்ம்ஸ். இப்போ இங்கே வரும்போது ருப்பிக்கு நமக்கு ருப்பியில் தானே நம்ம கொடுப்பாங்க. இல்லை, அது டாலர் டேர்ம்ஸ் தான் இருக்கும். டாலர் டேர்ம்ஸில் தான் இருக்கும். எல்லாமே டாலர் டேர்ம்ஸில் தான் இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம அப்போ ரீபேமெண்ட் பண்ணுறதும் பை டாலரில் தான் நம்ம பே பண்ணுறது. கண்டிப்பாக. இப்போ இந்த ருப்பி டெப்ரிசியேட் ஆகிறது அப்படின்னு வரும்போது இந்த சின்ன நிறுவனங்கள் இது எந்த அளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க? அப்போ இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறது? ஓகே, பேசிக்கலி இது வந்து ஃபாரின் கரன்சி லோன்ஸ் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நான் $50 கழிச்சு $55 கழிச்சு நான் வாங்கிட்டேன் இந்த லோனை. இன்னைக்கு $65 எடுத்து வச்சுக்கோங்க, நான் கடன் கட்டுற சமயத்தில் 55. ஸோ $10 on 55 விச் இஸ் அபவுட் 18-19% ஜாஸ்தி ஆயிடுது. இதை தவிர 4% 5% வட்டி. ஸோ 24% வந்து என்னோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆகிடுறது. இது யாருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னா, நேச்சுரல் ஹெட்ஜ்னு சொல்லுவோம். அதாவது நான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன், டாலர் டேர்ம்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டாலர் டேர்ம்ஸை வந்து எனக்கு இந்தியா கொண்டு வரச்சேன் என்னோட இன்கம் வரும் எக்ஸ்போர்ட் பண்ணுறச்சேன். அந்த இன்கம் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் தட் ஃபண்ட் எனக்கு என்ன இன்கம் வருதோ அதை நான் வந்து ஃபாரின் கரன்சியில் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணி இதை ப்ரீபேமெண்ட் பண்ணால் டாலர் 200 போனாலும் 300 போனால் எனக்கு கவர் கிடையாது. பிகாஸ் எங்கிட்ட டாலராகவே இருக்குது ப்ரீபேமெண்ட். சரி, ஒரு நேர் இருக்கிற கேள்வி என்ன பார்க்கலாம். வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ சார். வணக்கம் சார், நான் தியாகராஜன் பேசுறேன் சார். நான் வணக்கம், சொல்லுங்க சார். திருப்பூர்ல இருந்து நான் தியாகராஜன் பேசுறேன் சார். சொல்லுங்க தியாகராஜன். நான் பேசிக்கலா நான் வந்து ஐ எம் டூயிங் சாஃப்ட்வேர் பிசினஸ் இன் திருப்பூர். சரி.
சொல்லுங்க தியாகராஜன். எனக்கு வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்டிங் தேவைப்படுது சார் எனக்கு. சரி. நான் பேங்க்குக்கு நான் அப்ரோச் பண்ணி பார்க்குறேன். பட் ஐ எம் சொல்லுங்க சார், எத்தனை வருஷம் நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு செக்மெண்ட் இப்போ ரொம்ப பலவீனமா இருக்குங்க. சரி. நான் பண்ண சாஃப்ட்வேர் வந்து திருப்பூருக்காக தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். பட் இது இன்கம் இன்னும் வந்து அபிரிதமா ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா சில மிஷினரிஸ் நான் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. சில ஃபீச்சர்ஸ் நான் சாஃப்ட்வேர்ல